அரசு காவல்துறையை சுயமாக செயல்பட அனுமதிக்கவில்லை. மக்கள் பேராபத்து சூழ்ந்திருக்கிறது என்று அச்சப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமை மாற வேண்டுமென்றால் விரைவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு சரியான தலைமையாக எடப்பாடியார் தமிழகத்தின் முதலமைச்சராக வந்தால் மட்டும்தான் கிராமப்புறத்திலே விவசாயிகள் தோட்ட பக்கம் போய் தோட்டத்து பணிகளை நம்பிக்கையோடு மேற்கொள்ள முடியும். திருப்பூர் மாநகர் மாவட்ட அதிமுக கட்சியின் பூத் கமிட்டி பணிகள் சரிபார்ப்பு முகாம் காங்கேயத்தில் நேற்று நடைபெற்றது. இந்த முகாமில் பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன் மற்றும் கிணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினர் தாமோதரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் NSN நடராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சி காங்கேயம் சென்னிமலை சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. அதிமுக கட்சியின் காங்கேயம் ஒன்றிய செயலாளர் NSN நடராஜ் தலைமையில் திருப்பூர் மாநகர் மாவட்ட செயலாளர் பொள்ளாச்சி ஜெயராமன் மற்றும் கிணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினர் தாமோதரன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு பூத் கமிட்டி உறுப்பினர்களிடம் உரையாற்றினர். காங்கேயம் ஒன்றியம் 12 ஊராட்சிக்கு உட்பட்ட 42 பூத் கமிட்டியைச் சேர்ந்த 378 உறுப்பினர்கள் இதில் கலந்து கொண்டனர். மேலும் அதிமுக ஒன்றிய அவை தலைவர் T. பழனிசாமி, ஒன்றிய துணை செயலாளர் திருச்செந்தில், ஒன்றிய பொருளாளர் பழனிசாமி உட்பட பலரும் இதில் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பொள்ளாச்சி ஜெயராமன், கிராமப்புறத்திலே வாழ்கிற விவசாயிகள் தோட்டத்தில் இருக்கிற சாலைகளிலே அல்லது தோட்டத்து வீடுகளிலே குடியிருப்பது என்பது காலங்காலமாக நூற்றாண்டுகளாக இருந்து வருகிற நடைமுறை. ஆனால் திராவிட முன்னேற்றக் கழக சர்க்கார் அமைந்தவுடன் கடந்த 4 ஆண்டுகளிலே வயதான பெரியவர்கள் தோட்டத்திலே வசித்து வருகிற கணவன் மனைவி வயதானவர்கள் விவசாய பணியிலே வாலிப பருவத்திலிருந்து தொடங்கி பாடுபட்டு ஓய்வு பெற்ற காலத்திலே தோட்டத்திலேயே தங்கியிருந்தவர்கள் கொடூரமான முறையிலே கண்ணை பிதுக்கி, மூக்கை நோண்டி, காதை அறுத்து, கையை உடைத்து, வெட்டி, ராடால் அடித்து, இப்படி பயங்கரமாக ஒரு கும்பல் தொடர்ந்து கொலை செய்து கொண்டு வருகிறது. குறிப்பாக பல்லடம் அருகாமையிலே சேமலை கவுண்டம்பாளையம் மற்றும் கடைசியாக சிவகிரி, காங்கேயம் பக்கத்தில் சிவகிரி, இந்த கொலை நடந்து இப்போ 10 நாள் ஆச்சு. எந்த தடையும் கிடைக்கல. அதே போல் சேமலை கவுண்டம்பாளையத்தில் கொலை நடந்து 4 மாதம் ஆச்சு. இது வரைக்கும் எந்த துப்பும் கண்டுபிடிக்க முடியாமல் போலீஸ் திணறி கொண்டிருக்கிறது என்றால் இந்த அரசு காவல்துறையை சுயமாக செயல்பட அனுமதிக்கவில்லை. மக்கள் பேராபத்து சூழ்ந்திருக்கிறது என்று அச்சப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமை மாற வேண்டுமென்றால் விரைவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு சரியான தலைமையாக எடப்பாடியார் தமிழகத்தின் முதலமைச்சராக வந்தால் மட்டும்தான் கிராமப்புறத்திலே விவசாயிகள் தோட்ட பக்கம் போய் தோட்டத்து பணிகளை நம்பிக்கையோடு மேற்கொள்ள முடியும். அக்கிரமமாக காஷ்மீர் வந்திருந்த சுற்றுலா பயணிகளில் 26 பேரை, ஆண்களை, அவர்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்கள் என்று கேட்டு அவர்கள் மனைவிகள், குழந்தைகள் முன்னிலையிலேயே, மனைவிமார்கள் குழந்தைகள் முன்னிலையிலேயே கொடூரமாக துப்பாக்கி குண்டுகளுக்கு இரையாக்கிய பாகிஸ்தான் தீவிரவாதிகளை தண்டிக்கின்ற வகையிலே தொடுக்கப்பட்டிருக்கிற இந்திய போர் பாகிஸ்தானுக்கு சரியான பாடம் கற்பிக்கும்.